ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 65 நானே ரெடி பண்ணி மசாலாலாம் ரெடி பண்ணி நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து நான் ரெடி பண்ணி போட்ட அந்த சிக்கன் 65 தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா தயிர் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள். வாங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா அதில் சேர்த்துக்குங்க. அந்த சிக்கனில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பூண்டை வந்து நல்லா நைஸ் பண்ண அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் அதில் சேர்த்துக்குங்க. அது கூட ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன். கலருக்கு வந்து நான் சிக்கன் 65 வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும், அதனால் வந்து நான் சிக்கன் அந்த கலர் பொடி சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உப்பு நம்ம அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து நல்லா நெய்ஸாக நுணுக்கி மிளகு, ஜீரகம், சோம்பு 3 கலந்த பொடியை வந்து அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு கரண்டி ஆயில் போட்டுக்குங்க. ஆயில் போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த 65 ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து ஆயில் போட்டேன், ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. எல்லாத்தையும் போட்டு நல்லா திருப்பி விட்டு நல்லா பொரிச்சுக்கணும், நல்லா வேகணும். போட்ட சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கணும். அது மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இப்போ அதை அப்படியே நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட ஒரு இதுக்கு வந்து மாற்றிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. 65 ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டேன்னா பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ஒரு பவுலில் நான் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா அதில் இருக்கிற ஆயிலெலாம் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் இழுத்துரும். அதுக்காக நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த 65 எடுத்து வச்சுக்கிட்டேன். சூப்பராக வந்துருக்கு. எல்லாம் டேஸ்ட் பார்த்தாங்க, நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களே இதேமாரியே வீட்டில் உள்ள மசாலா வச்சு நீங்களே ரெடி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.